1/2 kg சீரக சம்பா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஷெரிட் சேனல். இதுக்கு நம்ம 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 250 வெங்காயம், 250 தக்காளி, 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி எடுத்திருக்கோம். ரைஸுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுருங்க. இப்படி பண்ணுறதுனால சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ தேவையான ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஜாதி பத்திரி, ஏலக்காய், பிரியாணி லீஃப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 2 பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஆல்டர்னேட்டாக நார்மல் ஏலக்காய் 3 ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆனியன் போட்டு அதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க 250 கிராம் ஆனியன் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பேஸ்ட்டு ஆயிலில் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா அதையும் ஆட் பண்ணி ஆயிலில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம 2 பச்சை மிளகா, 250 கிராம் டொமேட்டோ அதுவும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். டொமேட்டோ நல்லா வெந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காமிக்கிற ஸ்பூனில் 4 ஸ்பூன் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் லெவலோ அதை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் கர்ட் போட்டனால நம்ம கர்ட் போட தேவை கிடையாது. நம்ம 1/2 லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு 40% வேகணும். சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டருக்கு நம்ம 1/2 kg ரைஸுக்கு 3/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம்ல ரைஸு, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கலாம். தண்ணி ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா நம்ம தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தோன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.